டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஐயாக்கண்ணு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நடவடிக்கை எடுத்து நாளை சொல்லுகிறேன் என்று சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுடைய முதல் படி வெற்றி. அதனால கண்டிப்பாக எங்கள் வெற்றி கிடைக்கும். அதற்குரிய நடவடிக்கை நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். அப்ப நாளைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் எங்களுடைய முதல் வெற்றி இது. எங்களுக்கு வெற்றி கனியை கொடுத்திருக்கிறார் மந்திரி ஐயா. தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனையை டெல்லி தலைநகரில் எடுத்து வந்து கடந்த 29 நாட்களாக விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஐயாக்கண்ணு அவருடைய போராட்டம் ஒரு நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். காரணம், ஏற்கனவே விவசாயத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை 2 முறை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நிதித்துறையினுடைய அமைச்சர் அவர்களை 3 முறை சந்தித்திருக்கிறார்கள். நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். நமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். எல்லா அமைச்சர்களையும் தலைவர்களையும் சந்தித்த பின்பாக இன்று அவர்கள் என்னை சந்தித்து, நான் இதற்கு முன்பாக 3 முறை அவர்களை சந்தித்திருக்கின்றேன். இதை ஒன்று பல மணி நேரம் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றும் காலையிலிருந்து இதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்காக நான் நேரம் ஒதுக்கி தற்போது ஏறக்குறைய 2.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள், மிக முக்கியமான சில கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக நாளை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை எடுத்து சென்று விவசாயிகளுடைய உணர்வை நானே சுமந்து சென்று நம்முடைய அமைச்சர்கள் மத்தியிலே அதற்கான தீர்வை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த பேச்சுவார்த்தையிலே மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் தங்கபால் அவர்களும், டாக்டர் ஆனந்த் அவர்களும், வழக்கறிஞர் ரீகன் அவர்களும், GS மணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் GS மணி அவர்களும் மற்றும் விவசாயிகளும் கலந்திருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுடைய நலனை காக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் கூட சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய வகையில் என்னுடைய முயற்சியை நான் தொடர்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயமா இது முதல் நாள் நான் அவர்களை சந்தித்த போதே அவங்கள்ட்ட வைத்திருந்த கோரிக்கை, இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்கின்ற கோரிக்கை தான் நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது, போராட்டத்தை கைவிடுங்கள். 2 முக்கியமான அம்சம். ஒன்று, இந்த அரசின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பட்ஜெட் முழுக்க ஏறக்குறைய கிராம முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக போட்டிருக்கிறார். அதனால் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எவையெல்லாம் சாதனையாக செய்ய முடியுமோ, சாதகமாக செய்ய முடியுமோ, அது அனைத்து முயற்சிகளையும் கட்டாயமாக மேற்கொள்ளும். இன்னொரு விஷயம், டெல்லியில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலை மிக மோசமாக போயிட்டுருக்கு. வெயில் அதிகமாக வந்துட்டு, இது நம்முடைய விவசாயிகளுடைய உடலை பாதிக்கும். அந்த 2 விஷயத்தையும் வச்சு தான் நான் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஆகையினால்தான் இந்த 2 விஷயத்தையும் மனதில் வைத்து கோரிக்கை வச்சிருக்கிறேன்.
போராட்டத்தை கைவிடுங்கள். அவங்க இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அது இது சம்மந்தமாட்டு மாநில சம்மந்தமாட்டு உள்ள விஷயங்கள். அதை அவங்க 2வது முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து மாநிலத்தில் போய் எடுக்க வேண்டிய விஷயங்கள். இங்கே உள்ள விஷயங்கள் நாம் வந்து எல்லா கவனம் கொடுக்குறோம். சார், விவசாயிகளை பொறுத்தவரையும் தட்பவெட்ப நிலைங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் நிலத்திலே வேலை செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த டெல்லி சீதோஷ நிலை வந்து ஒரு பெரிய காரணமாக நம்ம சொல்லுவோம். விவசாயிகள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை தீர்வு காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? முதல் விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை அல்ல இந்த துறை. இந்த துறை அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒன்று விவசாய அமைச்சகத்தை சேர்ந்தது, இன்னொன்று நிதி அமைச்சகத்தை சேர்ந்தது. இந்த 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன். சார், இன்னைக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்குது. எப்படிங்க? பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு மத்திய அரசு நீங்கள் அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம்.